ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் காயத்ரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியான பாய் விட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் ஹீட் ஆனோடனே ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சோடனே நமக்கு இதுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் வந்து இந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டும் வாசமும் கொடுக்கும். அதனால் நான் நெய் ஊற்றிக்கிறேன். நெய்யும் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகி காஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இதுக்கு தேவையான பட்டை கிராமெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து 4-5 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் செய்யக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா காஞ்ச உடனே 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்துட்டு இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டு நல்லா பொன்னிறமாக வணக்கி விட்டுக்கலாம். இது வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஸோ மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க. நல்லா வந்து இந்த ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா வெங்காயத்தை வேக விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வரும்ன்ட்டு. நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷாக ஆன உடனே நம்ம வந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே நல்லா ஸ்மெல் கிடைக்கும். அந்த ரா ஸ்மெல் போனோடனே, பச்சை வாசனை போனோடனே நம்ம வந்து இதுக்கு தேவையான இது போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நான் வந்து இன்றைக்கி வந்து 3 நம்பர் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் காரத்தெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 3 போட்டிருக்கேன். நான் சொல்லக்கூடிய அளவுலேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். உண்மையாலும் நல்லா டேஸ்ட்டாக வரும். 4 தக்காளியை நான் கட் பண்ணி நீல வாக்கில் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வீடியோலேயே நல்லா கிளியராக தான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து கன்ஃபியூஷன் பண்ணாமல் இதே அளவில் செய்யுங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா நம்ம போட்டுக்கலாம். கொத்தமல்லி போடணும்னு அவசியம் இல்லை. புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து நம்ம செடியில் இருக்கிற புதினாவை தான் போடுறேன். நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் செடியில் புதினா இருக்கிறத காட்டியிருப்பேன். அதை தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். புதினா நல்லா வெந்தோடனே 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு பிரியாணி மசாலா தூள் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா தூள் இல்லைன்னா கரம் மசாலா தூள் கூட போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தயிர் ஊற்றிக்கலாம். ரொம்ப தயிர் புளிக்கக்கூடாது. இந்த நம்ம தயிர் சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு அந்த டேஸ்ட்டில் இருக்கணும் தயிர். ரொம்ப புளிக்கக்கூடாது. அந்த தயிரை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப்பு, அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் ஒரு 1/2 கிலோ நான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தயிரை ஆட் பண்ணுறனால பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். சிக்கனுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணல. சிக்கன்லேயே தண்ணி விடும். அதே நமக்கு போதுமான அளவு தான். நல்லா சிக்கன் நல்லா சுண்டி வெந்துடும். பாருங்கள் வெந்து இந்த அளவு இருக்கும் போது நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் 6 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா நான் எப்பயுமே வைப்பேன். அதை வந்து எதுக்குன்னா கறிக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு. தண்ணி கொதிச்ச உடனே நம்ம வந்து அரிசி வந்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நான் டெஸ்ட்டு பண்ணும்போது
நல்லா இருந்தது, எல்லாமே கரெக்டாக இருந்தது. அப்புறம் வந்துட்டு இந்த தண்ணியிலே வந்துட்டு நான் அரிசிக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பையே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். வந்த உடனே நம்ம வந்து அரிசி ஊற வச்சுருக்குறோம்ல, இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி தான் நான் போடுறேன். நான் பாஸ்மதி அரிசியோ ஜீரக சம்பா அரிசியோ நான் எதையுமே போடல. வீட்டில் எப்பயும் செய்கிற சாப்பாட்டு அரிசி தான் நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு போடுறேன். இதே பாருங்கள், நல்லா சூப்பர் ஃப்ளேவரோட நல்லா உதிரி உதிரியாக வரும். அரிசியெல்லாம் போட்ட வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாசமே பக்கத்து வீட்டெல்லாம் தூக்கும், அது மாதிரி நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா மறக்காமல் கேளுங்க, நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்துட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ குக்கர் மூடி விசில் வச்சிடலாம். விசில் வந்த உடனே நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை. பாருங்கள், எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்துருக்குது. டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். நம்ம கலர் எதுவுமே ஆட் பண்ணல, இருந்தாலுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. சிக்கனெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக எல்லோரும் சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க கூட வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டிஷ்ஷு வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.